உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராணி ராணி, பிரம்மபுத்திரா நதிகளையும் காடுகளையும் பூர்வீகமா கொண்ட துஷ்ட ஆத்மா, அதோடைய இனத்தைச் சேர்ந்த பாக்குங்கிற உருவமில்லாத நீர்நிலையில வாழக்கூடிய துஷ்ட ஆத்மா வெளியில வந்துருச்சு. ரத்த வாடையை கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு முதல் 2 நாளும் மானிடர்களுடைய ரத்தமும் தன்னுடைய சக்திய யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வீரியமா இருக்க, 3ஆவது நாள் ராணியோட, அதாவது உன் வயித்துல இருக்கிற தசாவதானியோட ரத்தத்தை அந்த பசுபதிய புதைச்ச இடத்துல தெளிக்க போகுது. அப்படி அது நடந்துடவே கூடாது. ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா பூத உடம்பா இருக்கிற பசுபதியோட உடம்பு பாக்கோட உடம்பா மாறிடும். பசுபதியோட உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சு 3 நாள் வரைக்கும் அவனுடைய ஆத்மா அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த 3 நாளைக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற பசுபதியோட ஜீவ ஆத்மாவை எப்படியாவது அவனுடைய உடம்புக்குள்ள கொண்டு போயிட்டா ஆன்மாவா இருக்கிற பசுபதி மறுபடியும் பழைக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கான தீர்வு தெற்கு திசையில இருக்கிற அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில்ல இருக்கிற அந்த ரகசிய அறையில தாமா இருக்கு. யார் நீ? யார் நீ கேக்குறல? இவ்வளவு நேரம் நீ என்ன பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்த, அப்புறம் என்னையவே யாருன்னு கேக்குற? நீ பசுபதி தானே? நீ பசுபதியா இல்ல பாக்கா? பாகு நானே, பசுபதியும் நானே. சும்மா சொல்லக்கூடாது பூசாரி. என்னுடைய பிறப்பு இறப்பு ரகசியத்தை பத்தி சும்மா புட்டு புட்டு வைக்கிற. நீ உயிரோட இருந்தா என்னை எப்படி அழிக்கணுன்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் எப்படி நான் நினைச்சது நடக்கும். அதனால நான் உன்னை அழிக்க போறேன். வேண்டாம், என்னை விட்டு. பாவம் அந்த ராணி புள்ளத்தாச்சியா இருக்கா. ஓ, இப்போ நான் உன்னை விடணுமா இல்ல அந்த ராணியை விடணுமா? இந்த பாரு, என்ன வேணா பண்ணிக்க. பாவம் அந்த பொண்ணை விட்டு. அட பூசாரியே, நான் அவளை அழிக்கதான் உன்னையவே இல்லாம பண்ண போறேன். இது உனக்கு தெரியாதா? இல்ல இல்ல, என்னை விட்டு, என்னை விட்டு, என்னை விட்டு. வேண்டாம், என்னை விட்டு. வேண்டாம். தண்ணி 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 தண்ணி. ஐயோ சாமி, ஐயோ சாமி, ஐயோ ஐயோ, என்னையா இப்படி ஆச்சு? நமக்கு உதவி பண்ண போய் இவரு செத்துட்டாரு. ராணி நீ அழாத. ராணி நீ அழாத. எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இல்லாம இருக்காது. ராணிக்கு இருந்த ஒரே சப்போர்ட்டும் போயிடுச்சு. இனி அந்த பாக்கவை எப்படி அழிப்பா? இருந்தாலும் ஒரு விஷயம் கவனிச்சியா? அந்த பூசாரி சாகும்போது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு செத்தான். என்ன சொன்னான்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? அதெல்லாம் அந்த பாக்க பாத்துக்கும். ராணி அழாதன்னு சொல்றேன்ல. ராணி தமன்னா வா. அழாத. ஐயோ
ராணி அழாதன்னு சொல்றேன்ல. இதெல்லாம் உங்களோட வேலை தானே? ம், ஆனா அந்த பூசாரி சாகறதுக்கு முன்ன சித்தார்த் ராணி கிட்ட என்னமோ சொன்னான். அது என்னன்னு தெரியுமா? அந்த பூசாரி என்ன வேணா சொல்லிருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இப்போ நான் அடுத்து பண்ண போற காரியத்தால சித்தார்த்தும் ராணியும் என்ன சொன்னாலும் யாரும் நம்பவே மாட்டாங்க. சரிப்பா, இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போங்க. அதுக்கப்புறம் நான் அங்க என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கே தெரியும். சரி தமன்னா, போலாமா? போலாம். வா. அடுத்து நான் அடிக்க போற அடி மரண அடியா தான் இருக்கும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இந்த ராணிய சித்தார்த்தம் நம்மளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு எல்லாத்தையும் பண்றாங்க. அவங்கள யோசிக்கவே விடக்கூடாது. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணுமே. இல்லம்மா, இதெல்லாம் சித்தார்த் ஏன் இப்படி பண்றான்னு எங்களுக்கே தெரியலம்மா. ஆமா மல்லிகா, அவன் இந்த இச்சாதாரி விஷயத்துல காட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்படித்தான் நடந்துக்கிறான். ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். அண்ணன் காட்டுக்குள்ள இருந்து திரும்பி வந்ததுல இருந்து எல்லார்கிட்டயும் எது தெரிஞ்சுதான் பேசுது. இன்னைக்கு அவன் வரட்டும், இதுக்கு 2ல 1 முடிவு பண்ணி ஆகணும். ஆமாங்க, நாம இப்படி கேட்காம இருந்தா சித்தார்த் மாறவே மாட்டான். அவன் வந்த உடனே என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. ஐயோ பாட்டி, தாத்தா, நீங்க ஏதாவது கேட்க போய் பிரச்சனை பெருசாயிட போகுது. இல்ல மாப்ள, இதெல்லாம் இப்படியே விட்டுறக்கூடாது. இன்னைக்கு என்னன்னு கேட்டே ஆகணும். மனோ, இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தமன்னா, பார்ட்டி லேசுப்பட்ட ஆள் இல்ல. என்னம்மா நடிக்கிறான்ப்பா. ஐயோ யோ, என்னயா ஆச்சு உனக்கு? என் வயித்து உள்ளார பாப்பா இருக்குதுன்ற ஞாபகம் வருகுது இல்ல? என்னவோ ஏதோன்ற மாதிரி வண்டி ஓட்டுன்னு இருக்கிற. இல்ல ராணி, அந்த பசுபதியை பத்தி பேச ஆரம்பிச்சதும் என் மைண்ட் என்கிட்ட இல்ல. இன்னும் சொல்ல போனா நான் நானாவே இல்ல. நான் அப்படியே என்னையே மறந்துடுறேன். நம்மளை சுத்தி ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ராணி. யோ, இந்த குழப்பத்துக்கெல்லாம் விட தேடி தானேயா போயின்னு இருக்கிறோம். நீ இப்பவே மனச தளர விட்டா எப்படியா? இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஆமா ராணி, நீ சொல்றது சரிதான். நமக்கு கிடைச்சிருக்க லாஸ்ட் சான்ஸ் இது. யோ, நீ அந்த பிசாச நினைக்கிறத விடு. நாம இப்போ அந்த தெக்கால இருக்கிற அந்த அருஞ்சன காத்த ஐயனார் கோயிலுக்கு போறோம். அப்பதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.